அவர்கள் தொடர்பான விவரங்கள் பல பேசப்பட வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு மற்றும் அதற்கான வழக்கு தொடர்ந்தவர் மீதான அபராத விதிப்பு இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு திட்டம் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு அரசியல் ஒரு ஆளுங்கட்சி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, அது முதல்வர் பேரை வந்து அதில் இணைக்கிறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது என்பது பொதுவான ஒரு பார்வையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நலன் காக்கும் ஸ்டாலின் அல்லது உங்களுடன் ஸ்டாலின்றது எல்லாமே பொதுமக்கள் நன்மைக்காக. நலன் காக்கும் ஸ்டாலின் வந்து மருத்துவ முகாம்கள் நடத்துற ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட ஸ்டாலின்றது வந்து மக்களுடைய பிரச்சனைகள் 46, 47 துறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. கிராமப்புறங்கள், நகரப்புறங்கள்னு பல்வேறு நகர ரெண்டா பிரிச்சு அங்கங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக மக்கள் முகாம்கள், உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் குறைகளை பட்டா கொடுக்கறது போன்ற விஷயங்கள், ஜாதி சான்றிதழ், இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அது முதல்வரே வந்து மக்களோட ஒரு நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு காமிக்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு முதல்வர் பெயரை பயன்படுத்துறதோ இல்ல பிரதமர் பெயரை பயன்படுத்துறதோ அல்ல ஆளுகின்றவர்கள் பெயரை பயன்படுத்துறதோ அதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால வந்து அதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு CV சண்முகம் போன்றவர்கள் வந்து அதுக்கு தடை போடணுன்ற ஒரு விஷயத்த கொண்டு போறது வந்து நிச்சயமா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இன்னைக்கு தீர்ப்பை பார்க்கும்பொழுது அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா காலத்திலேயே கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பேருக்கு பதிலாக அம்மான்னு ஜெயலலிதாவை அம்மான்னு சொன்னதுனால பல ஸ்கீம்ஸ் அம்மான்றது வந்து ஜெயலலிதாவை குறிக்கிற ஒரு விஷயமா இருந்ததுனாலையும் அதை வந்து அனுபவம் பண்ணாங்க. அதை வந்து யாருமே கண்டுக்கல. ஆனா அது வந்து அம்மான்னு அவங்க குறிப்பிட்டது ஜெயலலிதாவை தான் குறிப்பிட்டுதான் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து பல தலைவர்கள் பேர்ல வந்து பல பல்கலைக்கழகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு பொதுவான இடங்களுக்கு வந்து இருக்கிற தலைவர்கள் பேர் வச்சிருக்காங்க, இறந்த தலைவர்கள் பேர் வச்சிருக்காங்க. அதனால ஒரு ஆளுங்கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி அந்த முதல்வர் பெயரை பயன்படுத்துவது என்பது, அவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருக்கார், அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கார். அவருடைய பெயரை பயன்படுத்துறதுல எந்த விதமான தவறும் கிடையாது என்பது பொதுவான ஒரு கருத்தா இருக்கும்பொழுது, அதே மாதிரி அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் அல்லது வழிகாட்டியாக இருப்பவர்கள் அவர்கள் பேரை இப்போ பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ வந்து ஆளுங்கட்சி வந்து விளம்பரங்களை பயன்படுத்துவது இயல்பான ஒரு விஷயமான, ஏன்னா அவங்க எல்லாம் வழிகாட்டிகளா இருக்கிறதுனால இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப இருக்கிற தலைவர், அதிகாரத்தில் இருக்கிற தலைவர் தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பொதுமக்களுக்கான பிரச்சனைகளை வந்து தீர்க்கத்துக்கு முற்படும் போது அதை தடுத்து நிறுத்துவது போல ஒரு விஷயத்த வந்து எதிர்கட்சிகள் செய்யறது வந்து மக்களுக்கு செய்யற நல்லதை தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்கிறேன். ஆக்சுவலா அததான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அரசியலாக்காதீங்க, இதெல்லாம் மக்களுக்கு நன்மை தர ஒரு விஷயங்களா இருக்கு. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கார், முதல்வர் பெயர்கள் சொல்றதுல வந்து ஒன்றும் தவறு கிடையாது என்பதை சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அதிமுக வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக வேறு பல அரசியலும் உள்ள பல குறைகளை சொல்லி அதன் மூலமா மக்கள் பிரச்சனைகளை தீர்வு காண்றது அல்லது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடுறது போன்ற அந்த மாதிரியான ஒரு அரசியலை கையாள வேண்டுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கோர்ட் மூலமாக தடைகள் போடுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல என்பதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் காட்டுற ஒரு இதா பாக்குறேன், ஜட்ஜ்மெண்ட் சொல்ற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.